ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ, அது மட்டும் இல்லாமல் அந்த 50 ரியாலிட்டி ஷோ நேற்று எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ மக்களே எப்படி இருக்கீங்க எல்லாருமே? நேற்று ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு மவுஸ் வந்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தான். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆமாங்க. ஏன்னா ஒரு ஒரு கண்டஸ்டண்ட்டு அவங்க வந்து டைட்டில் வின்னர் கூட கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றப்பட்ட ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு நபர் ஆஃப்டர் 1 மந்த் ஆயிடுச்சு பிக் பாஸ் முடிஞ்சு. அதுக்கடுத்து ஒரு ஸ்பேஸ் வந்து போடுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 1000 பேர் சாலிடாக வந்து நிற்கிறாங்க அவங்க பேசுகிறப்ப. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 26,000 பேர் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க ஒரு 5 ஹவரில். அப்படிங்கிறப்ப அந்த ஒரு கிரேஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு பிளேயருக்கும் இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா ஸோ கால்டு டைட்டில் வின்னரா இல்லை எந்த ஒரு லூஸ் பேலாக இருக்காலும் சரி, சரியா, எப்படி கேம் விளாண்டுருந்தாலும் சரி, இல்லை ஒரு மக்கள் சப்போர்ட் இல்லாமல் ஒருத்தன் வந்து ஸ்பேஸ் வைக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் கூட இவ்வளோ டிலே ஆன பிறகும், அதாவது இன்னும் ஒரு 20 டேஸ் 10 டேஸ்க்குள்ளே வந்துருந்தாங்க பிக் பாஸ் முடிஞ்சு, இன்னும் எத்தனை பேர் வந்து வின் ஆயிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கோங்க. அந்த அளவுக்கு பாருவுக்கு ஒரு மவுஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ கமருதீனுக்கும் பார்ப்போம் இன்னைக்கு எத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கண்டிப்பாக பாருவுடைய ஃபேன்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கா நாளைக்கான்னு தெரில, கமருதீனுடைய ஸ்பேஸும் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் நினைக்கிறேன் 10 மணிக்கு, ஓகேங்களா, நைட்டு 10 மணிக்கு கமருதீனுடைய ஸ்பேஸு. நேற்று எப்படி பார்வதி ஸ்பேஸோ அது மாதிரி இன்னைக்கு கமருதீன் ஸ்பேஸ். நேற்று ஒரு சர்ப்ரைஸ் வந்து ரெடி பண்ணாங்க கமருதீன் வந்து கொண்டு வர்றதுக்கு. பார்வதி பேசும் பொழுது அது வந்து மிஸ் ஆகிடுச்சு போல், அதை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்கள் பேசுனீங்களான்னு சொல்லி எல்லாரும் கேட்குறது எனக்கு புரியுது. நான் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணேன். அங்கே நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அதனால் நான் வந்து ஜஸ்ட் கொஞ்ச நேரம் பார்த்தேன், ஒரு 10-15 நிமிஷம் பார்த்துருப்பேன். பார்த்துட்டு நான் பாட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறது தான். மற்றபடி நான் பேசலை. வாய்ப்பு நமக்கு கிடைக்கலன்னு சொல்கிறத விட நான் எஃபர்ட் போடலை. ஏன்னா நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் 5 மணி நேரம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப நமக்கெல்லாம் வந்து அது மக்கள் பேசிட்டோம் அப்படிங்கிறத நம்ம வேலையை பார்த்துட்டோம். மக்கள் வந்து பேசிட்டோம் சொல்லி நானும் வந்து விட்டுட்டேன் அப்படிங்கிறது தான். ஸோ வாழ்த்துக்கள் பார்வதி, வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறது நிறைய பேர் சொன்னாங்க. கிட்டத்தட்ட அந்த ஸ்பேஸ் ஆர்கனைஸ் பண்ண டாமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதில் எனக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், ரிவ்யூ பண்ணும்போது பார்வதிக்கு பிஆர் இருக்குன்னு தான் நினச்சிட்டு, நானும் சொல்லியிருக்கேன் பிஆர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க ஒரு கிளாரிட்டி அதை கொடுத்தாங்க. அந்த டாங்லி ஜம்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் காசு கொடுத்து ஹையர் பண்ணல. அவர் வந்து ஏற்கனவே எனக்கு வந்து 2-3 விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அவர் என்னுடைய ஃப்ரெண்டு வேறு. அதனால் நான் அவர்கிட்ட வந்து நான் இதை மட்டும் சொல்லிட்டு போனேன். ஆனால் அவர் அதை பண்ணியிருக்காரா பண்ணலையாங்கிறது தெரில. பட் நான் காசு கொடுக்காம தான் போனேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அவர் மேபி அவர் அன்பின் காரணமாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவர் பிஆர் இருக்கிறதுனால பண்ணியிருக்கலாம், நமக்கு தெரியல. பட் ஒரு பைசா செலவு பண்ணாமல் தான் அவங்க போயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எப்படியோ ஒன்றுங்க, சரியா, அது ஆர்கானிக்காக மக்கள் வந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காங்க. ஏன்னா அவங்க பேசும்போதே தெரிஞ்சு அத்தனை பேரும் வந்து சின்ன குழந்தைங்கள் இருந்து எல்லாருமே ஃப்ரான்ஸ், ஜெர்மனின்றாங்க, ஸ்ரீலங்கான்றாங்க, நமக்கே வந்து ஆடி போயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் ஆர்கானிக் சப்போர்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, நம்ம வந்து இது வரைக்கும் பிக் பாஸில் டிசம்பர் மந்தோட நமக்கு வந்து ஏர்னிங் வந்து முடிஞ்சிடும். ஜனவரியில் அந்தளவுக்கு இருக்காது. பட் ஜனவரி மந்தே நல்ல ஒரு ஏர்னிங் வந்ததுக்கு காரணம் மக்கள் பார்த்ததுனால தான். இப்போ பிஆராக இருந்தது நான் பார்க்குறவங்க எல்லாருமே லைக்கை போட்டு வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தால் ரெவன்யூவில் அது கன்வெர்ட் ஆகிருக்காது. பட் நமக்கு ஜனவரியில் இது வரைக்கும் இல்லாத ஒரு வருமானம் வந்திருக்கு அப்படிங்கிறது காரணமே பாருவோடைய எக்ஸிட்டுக்கு அப்புறம் யாருமே வந்து ஹாட்ஸ்டார் பார்க்கல, எல்லாருமே ரிவ்யூஸ் தான் பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதில் நம்ம சேனல் பார்க்குறாங்க. நம்ம ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் வந்து நம்ம பார்வதிக்கு வந்து பண்ணியிருந்தோம்ல, அது வந்து மக்களுக்கு பிடிச்சி போய், ஏன்னா நம்ம நேர்மையாக பண்ணியிருந்தோம். அதனால் நேர்மையான மக்கள் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நல்ல ஒரு ஆதரவு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான். நான் அந்த ஒரு நன்றி தான் சொல்லணும்னு நினச்சேன் பார்வதிக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே ஜனவரி மந்த்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் தான் எனக்கு அதிகமாக வந்தது. அதுவும் பார்வோடைய ரசிகர்களால தான் வந்தது அப்படிங்கிறது தான். ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு நினச்சேன். அதுலேயே அவங்க வெற்றி தானே, அவ்வளோதான். ஆர்கானிக்காக மக்கள் சப்போர்ட் இருக்கிறப்ப அது வேறு என்ன வேணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு, சரியா. அதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 26,000 பீப்புள், கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அதுக்கு ஸ்பேஸ் தொகுத்து வழங்கின எல்லாத்துக்குமே ஒரு நன்றி. சூப்பர். இதோடு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. அதில் ஒரு விஷயம் நம்ம பேசியிருந்தோம், என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எதுக்கு அவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கானுங்க, எல்லாரும் கண்டென்ட்டாக வந்து பார்வதி வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க, நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுறானுங்கல்ல, அவங்கள பற்றி பேச வேண்டாம்,
விட்டுட்டு லவ் பண்ணுறவங்கள்ட்ட நல்லா பேசுங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஏற்கனவே பேசியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? அதை வந்து பார்வதி வந்து இனிமேல் ஹேண்டில் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இனிமேல் இந்த நெகட்டிவ் பீப்புளுக்குலாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் யார் பாசிட்டிவாக பேச நினைக்கிறாங்களோ இல்லை அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்ககிட்ட பேசிட்டு போட்டோம், நெகட்டிவாக அப்படியே வந்து கடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இப்போ கொஞ்சம் நெகட்டிவிட்டி டவுன் ஆகிடுச்சு. சாண்ட்ரா எதுவும் கொடுக்குறது இல்லை, எல்லாரும் வந்து காலேஜாக போயிட்டு எப்பயுமே அந்த கிரேஸ் இருக்கும். பிக் பாஸ் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா காலேஜாக கூடுவாங்க, அது ஒரு 2-3 மாதம் இருக்கும். அது முடிஞ்சோன்னா எல்லாம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது. நம்மளும் வந்து பிப்ரவரியோட தூக்கி போட்டு மார்ச்லேருந்து நம்ம வந்து ஒரு கண்டென்ட், அதாவது இந்த மந்த் எண்ட்லேயே வந்து நான் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணுறேன். ட்ரெண்டிங் டாபிக் வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான். ஓகேவா? இது ஒன்று. அடுத்து இந்த ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்ற ஒரு இது போன ஷோ நடந்ததில்ல, அதில் வந்து கமருதனை கூப்பிட்டாங்க ஒரு டிஆர்பிக்கு. அதில் ரெட் கார்டு போட்டு அவனை புள்ளி பண்ணானுங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் துணிவே சக்தியும் வந்து போட்டு, அதாவது பார்வதியை வச்சு நீ ஆடு கேம், அவங்க கண்டஸ்டன்ட், நீ என்னாலும் பண்ணிக்கோ, ரெட் கார்டை வச்சு ஆடுற, ரைட்டு, ஓகே, அது வரைக்கும் அக்செப்ட். பட் ஒரு அம்மாவை நீ எப்படி நீ வந்து அசிங்கப்படுத்துவ? நீ யோசிச்சு பாருங்க. இப்போ பிடிவாயோட அப்பா வந்தார், அவர் லூஸ்தனாக பேசிட்டு இருந்தார் உள்ள, அவரை கொண்டு போய் நம்ம அடிக்க முடியுமா? இல்லை அரோராவோட ஃப்ரெண்டு வந்தால் அவளை தூக்கி போட்டு அடிக்க முடியுமா? அவங்கெல்லாம் வந்து ஃபேமிலி அப்படின்றது தான். அதுலேயும் துணிவே சக்தின்னு போட்டு அப்போ அவன் எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பான். அதில் வந்து கமுருத்தி ஏன் குவைட்டாக இருந்தான்? அங்கே சண்டை போட வேண்டியது ஏவோ, அது ஒரு ஷோடா, அதில் எப்படி சண்டை போட முடியும்? உங்களுக்கு புரியுதா? இதுக்கு திவ்யா அரோரா வேற வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே துணிவே சக்தின்னு போட்டோடனே இது வீடியோவை வச்சு அப்படியே ஈன்னு இழிக்குது. இன்னொன்று அந்த எனக்கு வந்து ஃபேமிலி இருக்கு, அதெல்லாம் புரியாத ஒரு மூதேவி தான் ரெண்டுமே. அந்த 2 ரியாக்ட் பண்ணது பார்த்தீங்களா? ஒருத்தவங்களுடைய அம்மா அந்த ஃபீலிங்ஸ் அதெல்லாம் இல்லை. ஏன்னா இவ அம்மா இல்லாத வளர்ந்த பொண்ணு, அம்மா அப்பாவை தான் தூக்கி போட்டு வந்தவ, அதனால் அவளுக்கு அந்த ஃபீலிங் புரியாது. இன்னொன்று பிடி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தான், அது ஒரு அளவும் தெரியாது அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சிச்சு. இதில் சும்மா பேச மட்டும் தான் தெரியாது. ட்ரீஸ் பின் வீணு போயிட்டு பீச் வீண், மற்றபடி ஒரு வெங்காயம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். எவ்வளோ கேடுகட்டத்தனமாக இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ கேடுகட்டத்தனமாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன் கமுதின் ரியாக்ட் பண்ணலையா? அது ஒரு ஷோங்கிறது தெரியாமல் எப்படி இது பண்ண முடியும்? சரி போய் தொலைங்கடா அப்படின்ற மாதிரி அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆகிட்டு வந்துட்டான் அப்படிங்கிறது வச்சு செஞ்சான்ல பாட்காஸ்ட்டில் திவ்யாவை. நான் அதுன்னு கேட்கணும், போ அவன்கிட்டே பேச மாட்டேன் அப்படின்ட்டாங்களே, அந்த அவமானம் அதுக்கு தேவை தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அடுத்து இந்த 50 ஷோவில் 2 டீமுக்கு பரபரப்பாக இருந்துச்சு நேற்று எபிசோடில். ஸ்ருதிகா டீம் இது சேவ் ஆகிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து கிருஷ்ணா டீமும் அர்ச்சனா டீமும் தான் வந்து போட்டி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் நருலா தான் கிருஷ்ணா டீமு, அர்ச்சனா டீம் வந்து திக்விஜய் டீம். உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஈஸியாக சொல்கிறதுக்காக அவங்களுக்கு சொல்கிறேன், நான் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படின்றதுனால. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோனு அப்படி இப்படின்னு போகிறப்ப யார் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தா வந்து கிருஷ்ணா டீம் வச்சிட்டாங்க. அதுக்கடுத்து தான் இவங்க வைக்கிறாங்க. அப்புறம் தான் பார்த்து டிக்விஜய் வந்து சொல்லும் பொழுது அந்த பாம்பு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னோடனே பிரின்ஸ் நருலா டீம் வந்து முடிச்சு விட்டாங்க. சரியா, டேஞ்சர் ஜோனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அருஷி தான் 2 பக்கமும் வந்து நல்லா இது பண்ணுறான். ஸோ அவளை டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்புவோம் அப்படின்னோடனே அவள் வந்து முடியாதுன்ற, நான் அதுக்கு போனோம். ஏப்பா நீ தான்ப்பா ரஜத் டீமே நல்லா பேசுகிற, எங்கிட்ட நல்லா பேசுகிற, நீ போனால் சேவ் ஆயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் முடியாது அப்படின்றாங்க. அப்போ நீ வந்து எங்களை மாதிரி ஸ்ட்ராங் பிளேயர்ஸை வெளியே அனுப்பிட்டு நீ மட்டும் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அவங்களுக்கும் வந்துருச்சு. அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி, நீ 2 ஃபேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் ரவுண்டு கட்ட அவங்கள என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது அப்போ தான் வந்து கரண் கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. நான் மட்டும் நானும் பெர்ஃபார்ம் பண்ணுறேன்ல அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நீ மட்டும் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணல, எல்லாரும் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கரண் சொல்கிறான். கரண் என்ன பண்ணார்? அவர் ஒரு ஸ்டார்டம் வேல்யூ, அவ்வளோதான். மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் வரதா பண்ணாரா? டாஸ்க்லாம் வந்து நிற்க மாட்டார், ஏதோ ஒரு இதுலேயும் வந்து பங்கெடுப்பு இல்லை, பங்களிப்பு. ஸோ சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்து மிச்சம் தின்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறா பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அருஷி அங்கே பாயிண்டாக தான் வைக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன காண்டா, நகலை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்கு பிளான் பண்ணாங்க இவங்க டேஞ்சர் ஜோன்லேருந்து. பட் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பேரை சொல்லலை, அது போல் வேறு யாரையும் காப்பாற்றிருந்தாங்க. அதனால தான் இவங்க வந்து ஃபுல்லாக அருஷியை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதில் ரிதிக்கு வந்து செமக்கும் அருஷி மேலே போட்டு கிளிக்கிறான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதில் இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்கும் பொழுது டபுள் ஃபேஸ்லாம் என்ன சொல்லாதீங்க, நான்லாம் அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் கிடையாது, நான் நேரமே தான் ஓரளவுக்கு ஆடுறேன் அப்படின்ற மாதிரி அருஷி வந்து பாயிண்டாக வச்சாலும் டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பிடுறாங்க. அங்கிட்டு டிஸ்கஸ் பண்ணி ஒரு 10 பேர் போயிடுறாங்க. அதில் அருஷியும் வந்து உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா, இதில் வந்து பிரின்ஸ் நருலா டீம் தான் எல்லாருமே இருக்காங்க, கிருஷ்ணா, ரிதி, இந்த மாதிரி ஆட்கள்லாம் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதில் டேஞ்சர் ஜோன் போகிறப்ப ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணி அப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கல. எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து டேஞ்சர் ஜோன்லேருந்து ஒருத்தவங்களை தூக்குவாங்க, கரெக்டாக ஓட் போடுவாங்க. பட் இப்போ வந்து டேஞ்சர் ஜோன் டிஃப்ரென்ஸாக நடந்துச்சு. லைன் பூச்சாண்டி என்ன பண்ணுறான், அவனை கூட்டு வந்து 10 ப்ரீஃப் கேஸ் எல்லா கையிலையும் கொடுக்குறான். அதில் நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. அதில் வந்து ஒரு சேஃபு ஒரு எக்ஸிட் இருக்குது. சரியா, ஒரு சேஃப் யார்கிட்ட மாட்டுதுன்னா அருஷிட்ட மாட்டுது, எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாட்ட மாட்டுது. கிருஷ்ணா பயந்துட்டா, ஐயோ அது வந்து பிரின்ஸ் டீமில் நம்ம போயிடுவோமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது லைன் வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான். ஏன்னா பிரின்ஸ் டீமுக்கு லைன் சொம்படிப்பான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா டக்குன்னு வந்தது அவங்க தான் போகணும் வெளியே.
பெத்தியை மாற்றுறதுக்கு இவர் வந்து பெரிய வெங்காயம் மாதிரி சொல்கிறார். அதில் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அருஷ் என்ன பண்ணிடுறாங்க, அந்த சேஃப் பெட்டியை தூக்கி கொடுத்துட்றாங்க. கிருஷ்ணா அந்த எக்ஸிட் பெட்டியை தூக்கி அருஷிட்டு கொடுத்துட்றாங்க. அருஷி வந்து வெளியே போயிடுறாங்க. அதாவது எந்த கேம்லேயும் சரிங்க, ஒரு நேர்மையாக ஓரளவுக்கு ஆடினாலே எல்லார் கேம்லேயும் வெளியே அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறதுல இந்த ஷோவும் ஒரு விதி விலக்கல்ல அப்படிங்கிறதுல க்ளீனாக வந்து தெரிஞ்சிருச்சு. இது வந்து போலீஸ் திருடன் கேம் மாதிரி எல்லாம் வந்து எடுத்துகிட்டு நம்ம தான் போய் திருடினார் மனம் முழிச்சுட்டு இருக்கோம் திருன்னு அந்த மாதிரி வந்து ஒரு கேம் வந்து வைக்கிறாப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அருஷியை திருப்பியும் திட்டுறாங்க எல்லாரும் சேர்ந்து. பார்த்தியா இவர் கர்மா, இவர் நம்மளை வந்து ஏமாத்தினால இப்போ வெளியே போயிட்டா பாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஷிவிந்த் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு. அவங்களுக்கு தெரியாதுல்ல இந்த டேஞ்சர் ஜோனில் வந்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் நடந்துடுச்சு கேமு. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இந்த இதெல்லாம் வந்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த திவ்யா கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம், அவங்க டீமில் போய் யார் அவங்க வந்து தூக்க போகிறாங்கன்னு கேட்போம். அவங்களுக்கு நம்ம வந்து ஓட்டு போட வேண்டாம், நம்ம வேறு யாருக்கா ஓட்டு போட்டு நம்ம ஓட்டை சேவ் பண்ணிடணுன்னே அது இந்த திவ்யா மரமண்டைக்கு புரியல. அவள் வந்து தெளிவாக சொல்ல முடியாது, ஏன்னா டேஞ்சர் ஜோனை போட்டு காட்டுவாங்கிறது தெரியும். ஆக்சுவலாக அந்த டேஞ்சர் ஜோன் போட்டு காட்டல, அவனுங்க லைன் வேறு கேம் ஸ்டாப்பில். பட் இருந்தாலும் திவ்யா வந்து புரியாமல் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப என்னம்மா நீ இதெல்லாம் ஒரு பிளேயரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரியா, இப்போது சேஃப் வந்து கிருஷ்ணா ஆகிட்டாங்களா, அப்போ அவங்கள ஓட்டிங்கில் பங்கெடுத்துக்கலாம். சரியா, எவிக்டட் வந்து இப்போ ஆருஷ் ஆகிருக்காங்க. இப்போ தான் ஒரு மேட்ரே, ஸ்ருதிகா டீம் வந்து என்ன பண்ணுறாங்க, நடாலியா வந்து காப்பாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நடாலியா காப்பாற்றினா எனக்கு லேட்டராக யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுடுறாங்க. சரியா, அதாவது பின்னால் நான் வந்து ரேஞ்சர் ஜோனில் இருக்கும்போது அவள் வந்து என்னை காப்பாற்றுவா அப்படின்ற மாதிரி இதை வந்து போட்டு காட்டுவாங்க அப்படிங்கிறது தெரியல யாருக்கு, நம்ம ஸ்ருதிகாவுக்கு. இதில் ரஜத் எப்படி ப்ளே பண்ண பார்த்தீங்களா, தேஜஸ்வினியை நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கே சொல்லிட்டான். பட் ஆனால் ஓட்டு போடுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓட்டு போடல, அவங்க தான் வெளியே இருந்தாங்க இன்றைக்கி. இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இதுதான் கேம். ஸோ ரஜத் ஆடுற கேமை ஸ்ருதிகா வந்து பக்குவப்படுத்திக்கணும். மேபி ஸ்ருதிகாவுக்கு அடுத்த ஆப் எப்போ வரும்னா நடாலியா வந்து ஒரு ஓட்டிங் இருக்கும் பொழுது டேஞ்சர் ஜோனில் ஸ்ருதிகா வரும் பொழுது அப்போ வச்சு செய்வா அப்படின்ற மாதிரி தோணுது. பட் ஸ்ருதிகாவுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை, ஏன்னா நிறைய இடத்துல வந்து அவங்க பாசிட்டிவாக தான் எல்லார்ட்டையும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. ஆனால் ஸ்ருதிகா டேஞ்சர் ஜோன் இருக்கிறப்ப தான் சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது, நீ டிஸ்கஸ் பண்ணுறதெல்லாம் வந்து சொல்லிட்டிங்கன்னா அதை வந்து போட்டு காட்டுவானுங்க. போட்டு காட்டும் பொழுது உங்களுக்கு வந்து அது வந்து ரிப்பீட் அடிக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ தேஜஸ்வினியாக நட்டாலியாவாக இருக்கும்போது நட்டாலியா வந்து காப்பாற்றிடுறாங்க, தேஜஸ்வினி எவிக்ட் ஆயிடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி 2 எவிக்ஷன் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் கைஸ் அப்டேட்டு. ஸோ உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சூப்பரான சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை, தேங்க்யூ.